வணக்கம். நான் இன்னைக்கு ஜாதகம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போறேன். நான் எப்படி பார்க்குறேன்? நான் என்ன என்ன டேலண்ட் எல்லாம் என்னென்ன மீன்ஸ் வே ஆஃப் ஆஸ்ட்ராலஜி யூஸ் பண்றேன். அதெல்லாம் வச்சுண்டு நான் பார்க்குற விதத்த உங்களுக்கு சொல்லித் தரேன். ஸோ தட் உங்களுக்கு புரிஞ்சுண்டு யார் யாருக்கெல்லாம் ஆஸ்ட்ராலஜி கத்துக்கணுங்கிற ஆசை இருக்கோ, அவங்களால இத ஈஸியா கத்துக்க முடியும். இதுக்கு மேல நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆஸ்ட்ராலஜிங்கிறது உள்ளுக்குள்ள நெறைய நுணுக்கங்கள்லாம் இருக்கு. அத வேணும் நீங்க படிக்கணும்னா, கிராஃபில நான் என்னுடைய அந்த இதுல நெறைய லெசன்ஸ் எல்லாம் நான் போடுறேன். உங்களுக்கு எது வேணுமோ அத மட்டும் நீங்க ரொம்ப குறைச்ச பணம் தான். ரூ. 150 ரூ. 200 ரூ. 1000 அது மாரியான அந்த ப சப்ஜெக்ட்டுக்கு தகுந்தா மாரி அதோடைய இது இருக்கு, ரேட் இருக்கு. அத வச்சு நீங்க வாங்கி கத்துக்கலாம். இது கூட ரொம்ப உங்களுக்கு இது ஃப்ரீயா தான் சொல்லி தர போறேன். அதுக்கு அடுத்ததெல்லாம் உங்களுக்கு தான் கொஞ்சம் காசு இருக்கும் அதுல. வாங்க நம்ம இதுல போய் இதுல போய் பவர் பாயிண்ட் போய் பார்க்கலாம். இப்போ how to judge the horoscope birth chart. First, we must see in which Rasi moon is sitting in and which nakshatra from the nakshatra planet Graha Vimshottari Dasha starts. அதாவது ஒரு ஜாதகத்துல சந்திரன் எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ அந்த சந்திரன் என்ன நட்சத்திரத்துல இருக்குன்னு பார்க்கணும். சப்போஸ் இந்த நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரமா இருந்ததுன்னா அது கேதுவோட நட்சத்திரம். அப்போ விம்சோத்ரி தசா உங்களுக்கு கேதுவோட தசால இருந்து ஆரம்பிக்கும். இப்ப சப்போஸ் பரணி நட்சத்திரம் இருந்தா சுக்கர தசை விம்சோத்தர தசை ஆரம்பிக்கும். சப்போஸ் கிருத்திகாவா இருந்தாக்கா சூரிய தசையா இருக்கும். ரோஹிணி நட்சத்திரம் வந்தா சந்திர தசையா இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம் இருந்தாக்கா உங்களுக்கு செவ்வாய் தசை இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம் வந்தா ராகு இருக்கும். புனர்பூசமா இருந்தா குரு தசையில ஆரம்பிக்கும். அப்புறம் பூச நட்சத்திரமா இருந்தா சனியில இருக்கும். ஆயில்யமா இருந்ததுன்னா உங்களுக்கு புதனுடைய தசையில அந்த உங்களுக்கு விம்சோத்ரி தசை ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுடைய தசைகளுக்கு எல்லா பிளானட்டுக்கும் ஜென்ம அணுஜென்ம திருஜென்ம நட்சத்திரம். அது திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம். அதுக்கு தகுந்த மாதிரி நட்சத்திரங்களுடைய ஜென்மங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் அமைப்பு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரிதான் விம்சோத்ரி தசையும் ஆரம்பிக்கும். செகண்ட், விச் லக்னா த நேட்டிவ் இஸ் பார்ன் அண்ட் ஹாவ் டு செக் இன் விச் ராசி பிளானட்ஸ் ஆர் சிட்டிங். நம்ம அதுக்கு அடுத்தது லக்னம் அப்படிங்கிறோம். அது அசெண்டன்ட்னு நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷ்ல அசெண்டன்ட் சொல்லுவோம். அப்போ நம்ம அசெண்டன்ட் எங்க இருக்கு, லக்னம் எந்த ஜாதகத்துல, லக்னம் எந்த லக்ன ஜாதகம், அப்போ அந்த லக்னத்துல இருந்து பிளானட் எங்கெங்க இருக்கு, நம்மளுடைய பாவங்கள் அதுக்கு நம்ம என்னென்ன பாவத்துல போய் பிளானட் உட்காந்துட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் பாவத்துல என்ன இருக்கு, ரெண்டாவது பாவத்துல எப்படி இருக்கு, மூணாவது பாவத்துல எப்படி இருக்கு, அது மாதிரி நம்ம பாவங்களையும் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் மொத்த கோணங்கள், அதாவது தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படின்னு 4 கோணங்கள் இருக்கு. அதாவது தர்மம் அப்படிங்கிறது நம்மளுடைய தர்மம், பதி தர்மம், பிதா தர்மம், தாய் தர்மம், புத்திர தர்மம், குழந்தை தர்மம், இது பத்னி தர்மம், பதி தர்மம். அது மாதிரி நமக்கு நம்ம மாமனார் மாமியாரை காப்பாத்துறது, நம்ம குடும்ப மக்களை காப்பாத்துறது, உலக மக்களை, ஒரு ராஜாவா இருந்தா மக்களை பரிபாலனை பண்றது, இதெல்லாம் தர்மம். தர்மம்ங்கிறது நம்மளுடைய கடமை. ஓகே, அதே மாதிரியே எப்படி கோணங்கள் இருக்கோ அது மாதிரி கேந்திரங்கள். இந்த கோணங்களுக்கு எல்லாம் அதிபதி யாருன்னு கேட்டா பெண் தெய்வம். அப்போ கேந்திரங்களுக்கெல்லாம் அதிபதி யாருன்னு கேட்டா புருஷ தெய்வம். நாராயணன் தான் அதுக்கெல்லாம் கேந்திரத்துக்கலாம். அப்போ 1, 4, 7, 10ங்கிறது கேந்திரம். கேந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க எப்படி ஒரு வீட்டுக்கு 4 பில்லர் இருக்கோ அது மாதிரி ஜாதகத்துக்கு பில்லர் எதுன்னு கேட்டா 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம்ங்கிறது ஒரு ஒரு பில்லர். அதுதான் நாராயணர், பகவான் ஸ்ரீ விஷ்ணு தான், மகாவிஷ்ணு தான் அதுக்கு பாத்துக்கிறேன். அப்போ இது இங்க இந்த கோணத்தை பத்தி பார்க்கும்போது தர்மம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது 9ஆம் இடம் நம்முடைய தாய் தந்தையர்கள். நம்மளுடைய புண்ணியங்கள் நம்ம என்ன எடுத்துட்டு வந்திருக்கோம், அவா மூலமாக நம்ம தாய் இல்லாம தந்தை இல்லாம வர முடியாது. அதுதான் நம்ம நம்பர் 1ல நாம இறங்கியிருப்போம். அதுக்கப்புறம் நாம பண்ற புண்ணியங்கள்ல நம்ம குழந்தைகளுக்கு வைப்போம். 5ஆம், அதாவது 1, அது 9, 1, 5ன்னு வரணும். பட் இங்க சீக்வன்ஸா நம்பர் ப்ரியாரிட்டி பிரகாரம் நான் 1, 5, 9ன்னு போட்டிருக்கேன். அப்புறம் அர்த்த ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 10ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம எந்த ஆபீஸ்ல போய் வேலை பார்க்க போறோம், ஓகேயா, என்ன ஆபீஸ், அந்த ஆபீஸோட பேர் தான் இந்த 10ஆம் இடம். 6ஆம் இடம் அப்படிங்கிறது நான் என்ன பண்ண போறோம், அது ஒரு ஆபீஸ் இருக்கு. அந்த ஆபீஸ்ல ஒரு டிரைவரும் இருக்கலாம், ஒரு மேனேஜரும் இருக்கலாம், ஒரு சிஇஓவும் இருக்கலாம். சோ நம்ம சிஇஓவா இருக்க போறோமா, இல்ல மேனேஜரா இருக்க போறோமா, இல்ல டிரைவரா இருக்க போறோமா, இல்ல பியூனா இருக்க போறோமா அப்படிங்கறத டிசைட் பண்றது 6ஆம் இடம். அப்போ அது மூலமாக நம்ம கையில பைசா வருது பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு 2ஆம் இடம். இப்போ 3ஆம் இடம் காம ட்ரெயின் அப்படிங்கிறோம். 3, 7, 11, அதாவது
சோசியல் மீடியா நம்மளுடைய டிசையர் ஃபுல்ஃபில்மெண்ட்னு சொல்லுவா. காம ட்ரெயின்ங்கிறது எப்படி கேட்டாக்கா நம்மளோட டிசையர் ஃபுல்ஃபில்மெண்ட், அட் த சேம் டைம் நம்மளுடைய ஃப்ரீ வில். பகவான் வந்து சில பேருக்கு நீ நினைச்சதை சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஃப்ரீ வில் நம்ம கொடுக்குறான். சில பேருக்கு நமக்கு ஃப்ரீ வில் கொடுக்கறது கிடையாது. அப்போ யார் யாருக்குள்ள இந்த 3, 7, 11 ஃப்ரீ வில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ அவ கண்டிப்பா பிசினஸ் தான் பண்ணுவா. அவளுடைய எல்லா இஷ்டங்களும் பூர்த்தி அடையும் இல்லையா? 11ஆம்ங்கிறது சோசியல் மீடியா. நம்ம வந்து ரொம்ப பப்ளிக்ல வந்து நம்ம இது பண்றோம். நிறைய விஷயங்களை கிரகிச்சுக்கிறோம். நம்முடைய குரூப் ஆக்டிவிட்டிஸ் அது 11ஆம் இடம் நம்ம குரூப் ஆக்டிவிட்டிஸ். அந்த குரூப்ல வர நாலேஜை வச்சு 7ஆம் இடம் பிசினஸ்ல வந்து நம்ம இது போடுறோம். 3ஆம் இடம் நம்மளுக்கு இமிடியட்டா ஹெல்ப் பண்றது. அந்த மாதிரி கிடைக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்மளுடைய சத்தம் நமக்கு நம்முடைய கரெக்டான ஹெல்ப் கிடைக்கணும். ஒருத்தர் ஒரு பிசினஸ் பண்றோம்னா நம்ம கரெக்டான ஹெல்ப் இல்லாட்டா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதனால இந்த 3, 7, 11ங்கிறது நம்ம காம ட்ரெயின்றது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃப்ரீ வில் வேற. அப்போ மோட்சம்ங்கிறது 4, 8, 12. அதாவது நம்ம இந்த மாதிரி எப்பவுமே வந்து நம்மளுடைய இஷ்டங்களுக்கு வேணும், நம்ம சரீரத்துல நிறைய தேவைகள் வேணும்ன்றதுனாக்க பகவானை எப்ப நினைப்போம்? அதனால 4, 8, 12ங்கிறது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காக நம்ம மோட்சம். நம்ம உலகத்துக்கு வந்துட்டோம். அப்போ உலகத்துல இருந்து திருப்பி வெளில போகணும்னா எக்ஸிட் வேற இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி வேணும் கண்டிப்பா. நம்ம வந்து அங்க போய் எதுவும் கஷ்டப்படக்கூடாது. அதனால 4, 8, 12ங்கிறது உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறதால மோக்ஷ ட்ரெயின் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹவு டு ஜட்ஜ் த ஹாரோஸ்கோப். நவ் வி ஹாவ் டு சி வாட் ஆர் த யோகாஸ் present in the birth chart horoscope and have to check Navamsa as well. Without reading Navamsa, our prediction will be failed. Planets favorable in Rasi but weak in Navamsa, either debilitated or in enemy house or in evil house, minimize good effects. If planets improve in Vargas, they give good result in Rasi chart. அதாவது நம்ம வந்து என்னென்ன யோகங்கள் இருக்குன்னு பார்க்கணும். யோகங்கள் நிறைய விதமான யோகங்கள் இருக்கு. நல்ல கெட்ட யோகங்களும் இருக்கு. நமக்கு அதாவது பிசாச யோகம், ஸ்ராத யோகம், இந்த மாதிரியான சூல யோகம், இந்த மாதிரியான நிறைய கெட்ட யோகங்களும் இருக்கு. அது மாதிரி தரித்திர யோகம் அதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி ராஜயோகம் மாதிரி எல்லாம் பெரிய பெரிய யோகங்கள்லாம் இருக்கு. இப்போ இந்த யோகத்தை எதுக்கு பாக்குறோம் கேட்டீங்கன்னா, சப்போஸ் ராசியில வந்து நல்ல யோகம் ப்ராமிசிங்கா இருக்கு. நவாம்சத்துல இப்போ நமக்கு வந்து ஒரு பிளானட்ல வந்து ஒரு ராசியில வந்து நிறைய நல்ல நல்ல யோகங்கள்லாம் இருக்கு. ஆனா நவாம்சத்துல இந்த யோகங்கள்லாம் இல்லை அப்படின்னாக்க நமக்கு எத்தனைதான் ப்ராமிசிங் நவாம்சத்துல இருந்தா கூட நம்ம வந்து வாழ்க்கையோடைய நடுப்பகுதி வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவோம் இல்லையா? அதே மாதிரி இங்க சில கிரகங்கள் வந்து உங்களுக்கு ராசியில நீச்சம் அடைஞ்சிருக்கும், பட் நவாம்சத்துல உச்சம் அடைஞ்சிருக்கும். அப்படி உச்சம் அடைஞ்சா கூட என்னதான் நீச்சம் அடைஞ்சா கூட நவாம்சத்துல உச்சம் அடைஞ்சிருக்கும் போது நம்மளுடைய இது வந்து ப்ராஸ்பரிட்டி நன்னாதான் கெட்டு போகாது. ஓகேயா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து ராசியில பார்த்து எல்லாம் உச்சம் அடைஞ்சிருக்கும், பட் நவாம்சத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கும். அந்த மாதிரி நீச்சம் அடைஞ்சுன்னா எத்தனைதான் உங்களுக்கு பவர்ஃபுல் பிளானட் இருந்தா கூட உங்களுக்கு நல்ல ஒரு இது வந்து நல்ல ரிசல்ட் நீங்க வந்து லைஃப்ல பார்க்க முடியாது. ஸோ அதனால வந்து அதுதான் இங்க எழுதியிருக்கேன் நான். டெபிலிட்டேஷன் பிளானட் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எவ்வளவுதான் அது கெட்ட பிளானட், சப்போஸ் சுப யோகங்கள் நிறைய இருக்கு. ஆனா அந்த யோகங்களோட உங்களுக்கு பாவ கிரகம்னு சொல்லக்கூடிய சனியோ செவ்வாயோ இல்ல ராகு கேதுவோ போய் அதை சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த யோகங்கள் எல்லாம் வந்து மினிமைஸ் வேற பண்ணிடுறது. அதுவும் நம்ம பார்க்கணும். ஸோ பிளானட் ஆஸ்பெக்ட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய பார்வை, அந்த பார்வைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. வெறும் கிரகம் பார்க்கறதும் கிடையாது. அந்த கிரகம் பார்க்கும்போது அந்த கிரகம் என்ன நம்ம கிட்ட டிமாண்ட் பண்றது இல்லையா? அது வந்து நம்ம கிட்ட டிமாண்ட் பண்ணும். நீ இதுதான் செய்யணும், இதுதான் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடும். ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால பிளானட்ஸுடைய பார்வை ரொம்ப முக்கியம். அந்த பார்வை மட்டும் இல்ல, அந்த பார்வை எந்த பாவத்தை படுறதோ அந்த பாவத்துக்குடையவா வந்துட்டு இந்த இந்த பிளானட்டுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம். ஓகே? சப்போஸ் கெட்ட கிரகங்களுடைய பார்வைப்பட்டதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவளுடைய பிஹேவியர் இருக்கும். நல்ல கிரகங்களுடைய பார்வைப்படும் போது சப்போஸ் உங்களுடைய மனைவி அப்படிங்கிற கணவன் அப்படிங்கிற ஒரு பாவத்துல வந்து ஒரு நல்ல சுபகிரகங்களோட பார்வைப்படும் போது உங்களுக்கு நல்ல ஸ்பௌஸ் கிடைக்கும். அதே ஒரு பாவகிரகங்களோட பார்வைப்படும் போது உங்களுக்கு ஒரு மேரேஜ்ல கஷ்டம் வரலாம், இல்ல குழந்தையில கஷ்டம் வரலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு.
Okay, without knowing the nakshatra planet sitting in and its character, தேவதா அதிதேவதா, we cannot give remedy. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு தசை நடக்கிறது. அந்த தசையோட பிளானட் எந்த பாவத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கு? சப்போஸ் 6வதுல உட்கார்ந்துனாக்க அது பிராரப்த கர்மா. சோ அந்த பிராரப்த கர்மால வந்து தசை நடக்கிறது, பிராரப்த கர்மாவோட தசை நடக்கிறதுனாக்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வந்து அழறாங்க. அப்படி அழும்போது உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னாக்க அது பகவான் டிசைட் பண்ணிட்டார். அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம அவங்க கிட்ட எப்படி ரெமெடி சொல்லணும்னு கேட்டா, நீ கொஞ்சம் போல சாமிகிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய கஷ்டத்தை கொஞ்சம் குறைச்சுக்கணும். இந்த கோவத்தை கொஞ்சம் தணிச்சுக்கிறதுக்கு நம்ம அப்ப எந்த சாமி கிட்ட போக சொல்ல முடியும்? இப்போ ஒரு வீடியோல நான் பார்த்தேன். நிறைய ஒரு யூடியூப்ல பார்த்தேன். ஒரு பிரபல அஸ்ட்ராலஜர் சொல்றார், வந்து இந்த இடத்துக்கு போனா இது நடக்கும், அந்த இடத்துக்கு போனா அப்படி நடக்கும். அந்த மாதிரி எல்லாம் சொல்றது வந்து இது ஒரு அனாசின் தலைவலிக்கணும், அனாசின் போட்டுக்கணுங்கிறது கூகுள்ல பார்த்தாலே தெரியும். சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். அந்த மாதிரி ரெமெடி கிடையாது. ஒரு ஒருத்தருக்கு வந்து தலைவலிக்கிறதுன்னா, பல்லுல சொத்தையா இருந்ததுன்னா தலைவலிக்கும். அப்போ கேது எங்க இருக்குன்னு உட்கார்ந்து பார்த்தா, அவளுக்கு சரி கேது சரியில்லையோ, அப்போ பல்லுல ப்ராப்ளம். சப்போஸ் சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்திருக்கோம், அப்போ கண்ணுல பவர்ல ப்ராப்ளம், அதனால தலைவலிக்கிறது. இப்போ சப்போஸ் சூரியன், செவ்வாய் அண்ட் கேது உட்கார்ந்துருக்குன்னா, ஐயோ தலையில ஏதாவது பிரெயின் டியூமர் ஏதாவது இருக்குமோ, அப்போ அதனால தலைவலிக்கிறதோ, அப்போ ஜோசியருக்கு தெரியும் போது அதை சொல்லும்போது, நீ இதை கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் போல இருக்கும் போல இருக்கே, நீ கொஞ்சம் பெரிய டாக்டர் போய் பாருங்கோ அப்படின்னு என்னதான் அந்த இடத்துல ரெமெடி சொல்றதுக்கு பதிலா டாக்டர்கிட்ட போக சொல்றது தான் பெஸ்ட். சோ அந்த மாதிரி சொல்லுமே தவிர, தலைவலிக்கிறதுனா அனாசின் சாப்பிட்டா எல்லாரும் போயிட்டு சாதாரண தலைவலி எந்த தலைவலிக்கிறவங்களும் அனாசின் சாப்பிடறதுக்கு சாப்பிட்டேனாக்க உடம்பு சரியா போகும். சோ அதனால ஒரு ஆஸ்ட்ராலஜரா இருக்கிறவங்க இந்த மாதிரி பப்ளிக்ல எல்லாம் வந்து தப்பு தப்பா வளரக்கூடாது. அதாவது இது மாதிரி எல்லாம் பார்த்து பார்த்து எதையும் செய்யறது ஒரு ஆஸ்ட்ராலஜருங்கிறத இந்த மாதிரி உள்ளுக்குள்ள போய் ஊடுருவி பார்த்து ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும். Raja Yoga is present in the horoscope. The more Raja Yoga, the greater the prosperity and rise in life. கேந்திர திருக்கோண ராஜ யோகாஸ் ஆர் த மோஸ்ட் பவர்ஃபுல் யோகா. எப்போதுமே பெரிய பெரிய ராஜ யோகா இது ஏழையா பிறந்தா கூட உங்களை பணக்காரல ஆக்கி விட்டுரும். அதுலயும் கேந்திர திருக்கோண ராஜயோகம்ல கேந்திராதிபதி திருக்கோணத்துல போயோ திருக்கோணாதிபதி கேந்திரத்துல வந்தோ இந்த மாதிரியான ஒரு ராஜயோகங்கள் வர்றது வந்து ரொம்ப பெரிய உங்க வாழ்க்கையில ப்ராஸ்பெரிட்டி கிடைக்கும். இங்க பார்த்தீங்கன்னாக்க சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன் 4 பேருக்கும் வெறும் 7வது ஆஸ்பெக்ட் தான், நேர் பார்வை தான், வேற எங்கேயும் சைட்ல பார்வையே கிடையாது. அதே செவ்வாய்க்கு 4, 7, 8. இதோடைய இந்த பார்த்தீங்கன்னா இந்த 4, 7, 8 பார்வை இருக்குன்னு சொல்றோம். இந்த பார்வைக்கு அர்த்தம் உண்டு. இந்த இந்த அந்த மாதிரி அர்த்தத்தை எல்லாம் நீங்க வந்து இன்னும் நான் ஃபர்தர் மோர் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பாடம் நடத்தும் போது நீங்க அதை பத்தி அதுக்கு அர்த்தம் என்னங்கிறத அடுத்த இதுல நம்ம பார்க்கலாம். இப்போ குருக்கு வந்து 5, 7, 9 பார்வை, சேட்டனுக்கு 3, 7, 10 பார்வை, ராகுவுக்கு வந்து ராகுவோட பார்வை வந்து இந்த நல்ல பார்வை கிடையாது, சுப பார்வை கிடையாது. 5, 7, 9 அவர் வந்து ட்ரிகர் பிளான்ட் இல்லையா, அதனால இப்படி பார்ப்பார். சோ இங்க கேது அப்படின்னு கேட்டா கேது தனியா இருக்கு. ஆனா கேது தனியா இருந்தா அதுக்கு பார்வையே கிடையாது. பட் டிரான்சிட் போது ஏதாவது பிளான்ட் வந்து பக்கத்துல உட்காந்துன்னா அந்த பார்வையே ஒரு டெம்பரவரியா கொஞ்சம் எடுத்துக்கும். அதே பர்மனெண்டா ஒருத்தருடைய பிறப்பு ஜாதகத்துல ஏதாவது பிளானட்டோட உட்காந்துட்டு இருந்ததுன்னா இது என்ன பண்ணும், அந்த பிளானட்டுக்குள்ளேயே ஊடுருவிடும். ஊடுருவி இது தன்னுடைய வேலையெல்லாம் பண்ணிட்டு அவளை மாட்டி விட்டுட்டு ஓடி போயிடும். இதுதான் கேத்துடைய முக்கியமான வேலையே. சோ அதனால அது என்ன, இது பேய் எப்படி ஒரு சரீரத்துக்குள்ள போறதோ அது மாதிரி கேத்து வந்து அவருடைய உடம்புக்கே போயிடுவார். உடம்புக்கு போய் அந்த நாள அதோடைய ஆஸ்பெக்டை வச்சுட்டு அந்த ஆஸ்பெக்டை இவ தன்னோட ஆஸ்பெக்டோட சேர்த்து வச்சு பார்த்து நமக்கு ஒரு நம்மள வேலை நடத்துவார், பலன்களை கொடுத்துட்டு இருப்பார். இப்போ நான் வந்து ராஜீவ் காந்தியோட ஜாதகத்தை உங்களுக்கு வச்சுட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். இங்க பார்த்தேன்னாக்க இவர் சிம்ம லக்ன ஜாதகம். சிம்ம லக்னத்துல ஆஹ் சிம்ம லக்னத்துல லக்னாதிபதி சூரியன் அந்த இடத்துல உட்காந்துட்டார். சந்திரனும் அங்க போய் உட்காந்துட்டு புதன் அங்க இருக்க, சுக்கிரனும் அங்க இருக்க. மொத்தம் எத்தனை பிளான்ட் இருக்குங்க? 4, 5, 6, 7, 8 இன்னொரு பிளானட் இருக்கணுமே, குரு. பாருங்க, 8th லார்டான குருவும் இங்கதான் 5th லார்ட் அண்ட் 8th லார்டான குரு உட்காந்துட்டு இருக்க. எவ்வளவு பிளானட் உட்காந்துட்டு இருக்கு. ஆனா இதுல என்னதுன்னு கேட்டா, சூரியன் போய் செவ்வாயோடைய நட்சத்திரம், ஜூபிட்டரும் போய் அதாவது 8வது லார்டு பாதகாதிபதி அவரும் போய் மக நட்சத்திரத்துல போய் உட்காந்துட்டார். ஓகேயா? சோ இங்க பார்த்தீங்கன்னா 2வது செவ்வாய் வந்து தாரகாரகா. அவர் வந்து இட் இஸ் த 9th லார்ட் ஆஸ் வெல் அஸ் த 4th லார்ட். அப்புறம் வந்து கேத்து போய் 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம். ஆனா இங்க என்ன முக்கியமா நான் சொல்ல வந்தேன், இந்த ராகுலா இருக்கட்டும்,
முதல்ல நான் சொல்ல வந்தது என்ன கேட்டேனாக்க, இந்த லக்னம் இங்க பாருங்க, லக்னம் வர்க்கோத்தம். அட் த சேம் டைம் லக்னாதிபதி லக்னத்து சூரியனே பெரிய பவர்ஃபுல். அந்த பவர்ஃபுல்ல அதுவும் அது போய் லக்னத்தையே போய் உட்கார்ந்திருக்கு. அப்போ இவர் எவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் ஃபேமிலில இவர் பொறந்து, அந்த எவ்வளவு பெரிய ஒரு ராஜா வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. எவ்வளவு ஒரு பளிச்சுன்னு இருக்கிற மனுஷன். அப்படிங்கிறது இந்த ஜாதகத்த பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இங்க பாருங்க, இந்த இடத்துல நான் என்ன கொண்டு வரேன்னு கேட்டா, ஒருத்தருடைய ஜாதகத்துல சனீஸ்வர பகவான் நான் இந்த இடத்துல கொண்டு வர்றது நாடி ஜோசியத்தை கொண்டு வர, நாடி ஆஸ்ட்ராலஜியை கொண்டு வர. இப்போ சனியோ குருவோ வச்சிருந்தா, 2 பிளானட்டை வச்சிருந்தா நாங்க நாடி ஜோசியத்தையே ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம். இப்போ இந்த சனீஸ்வர பகவான் வந்து ஏர் சைன் மிதுனம் இருக்கு இல்லையா, அது காத்து மண்டலம். இப்ப யார் யாருக்கெல்லாம் காத்து மண்டலத்துல இப்ப சனீஸ்வர பகவான் உட்கார்ந்து இருக்காங்களோ அவங்க பைலட்டாவோ ஏர் ஹோஸ்டாவோ இருப்பாங்க. சோ பாருங்க, இவர் பைலட். ஓகேயா? அது மட்டும் இல்லாமல் சனியுடைய 3ஆம் பார்வை இங்க படுறது. அது சனி தசை நடக்கும்போது, சனி யாரு? மாரகன். 2, 7 கூடியவன் மாரகன். யார் யாரு மாரகன்? ராகு. இந்த இடத்துல ராகுவும் கோலாடு. சோ ராகுவும் மாரகன், சனியும் மாரகன், அட் த சேம் டைம் புதனும் மாரகன். புதனும் இங்க போய் இங்க உட்காந்துட்டாச்சு. மாரகன் சொல்லக்கூடிய புதனும் இங்க போய் உட்காந்துட்டாச்சு. அவர் ஆத்மகாரகன் வேற. அது மட்டும் இல்லாம இங்க 7th லார்ட் இவர் வந்து சனீஸ்வர பகவான் என்ன நட்சத்திரம் உட்கார்ந்திருக்கார்? அவர் போய் திருவாதிரை நட்சத்திரம் உட்காந்துட்டார். எந்த நட்சத்திரம்? மாரகனுடைய நட்சத்திரத்தை உட்காந்துட்டார். சோ இப்ப சனின்னு பார்க்கும்போது, சனிதாசன்னு பார்த்தேன்னா எல்லாம் மாரகஸ்தானத்துல போயிட்டு. இப்போ இங்க பாருங்க, ரொம்ப அழகா ராகு தசை அவருக்கு நடக்கிறது. சோ ராகுக்கு, அது ராகு தசையில அந்த சமயத்துல அவருக்கு டெத்து நடந்த போது ராகு தசையில ஆஹ் குரு பூர்த்தி கடைசியில குரு சப்ளாடு அந்த குருக்குள்ள பார்த்தேன்னா இங்க பாருங்க, சனியன் புதன் இருக்கு பாருங்க. சனி வந்து சேட்டன் யாருன்னு கேட்டேன்னா, சேட்டன் வந்து 7th லார்ட், புதன் வந்து 2nd லார்ட். இந்த சேட்டன் அண்ட் புதன் அந்த இந்த லார்டு வரும்போது அவங்களுக்கு அவருடைய டெத் ஆயிடுது. அதுவும் ஏன் அவருக்கு வந்து இந்த மாதிரி பாம் இதாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, உங்களுக்கு மகம் வரதே ஊசி, அந்த மாதிரி ஒரு ஷார்ப் பார்ட்டிகள், தலை, இவ்வளவு பப்ளிக்ல அவர் மட்டும் தனியா சாகல. அவரோட சேர்ந்துட்டு அவ்வளோ எனிமி செத்து போயிருக்கா. அந்த ஒரு பொண்ணு செத்து போயிருக்கா. 8th லார்ட் ஜூபிட்டர் அங்க உட்கார்ந்துருந்தது இல்லையா, அதனால எவ்வளவு பேருக்கு மாஸ் டெத் நடந்திருக்கு அதோட சேர்ந்துட்டு. அதுவும் அது எல்லாமே கேது நட்சத்திரத்துல வேற இருந்திருக்கு. அப்போ சனிங்கிற மாரகனுக்கு 3ஆம் இடம்ங்கிறது மாரகஸ்தானத்துல போயிடுது. அந்த மாதிரி எல்லாம் போய் இருக்கும்போது இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்தது அப்படிங்கிறதுனாலதான் இந்த ஜாதகத்தையே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க எடுத்திருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இவர் இது வரைக்கும் நான் பார்த்த ஜாதகத்துல இவருக்கு பாருங்க, சனி இருக்கிற இடத்துல 50 மார்க் கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் யாருக்கும் அந்த கிடைக்கல. பின்ன அஷ்ட வர்க்கத்துல, இது சர்வ அஷ்ட வர்க்கா, சர்வ அஷ்ட வர்க்கத்துல அவருக்கு வந்து 50 மார்க் கிடைச்சிருக்கு. ஓகே. சோ அந்த இதுல நாங்க, ஆனா இங்க பாருங்க, அந்த சனியோடைய இதுல வந்து 19 மார்க். ஓகே. அந்த சனியோடைய சப் பீரியட்ல வரும்போது 19 மார்க், இங்கேயும் குறைச்ச மார்க் வந்து 23 மார்க். அப்போ இங்க வந்து நவாம்சம், இது வந்து இவருடைய இது கிடையாது, ராசியோட தினஷ்டவக கிடையாது. நவாம்சத்துல பார்த்தேன்னா இந்த இடத்துல அப்படின்னு அப்போ இங்கதான் சனீஸ்வர பகவான் இந்த ரெண்டு இடமும் உங்களுக்கு வந்து அந்த 91ல சனீஸ்வர பகவான் இந்த இடத்துல. ஸோ இங்கேயும் இங்கேயும் அவருக்கு வந்து 1 மார்க். அதனாலதான் அவருடைய இந்த மாதிரி ஒரு டெத்தே நடந்தது. பட் ஆக்சுவலா இதற்கு வந்து லாங் லைஃப் பீரியட். ஏன்னா எப்பவுமே லக்னம் வர்க்கோத்தமா இருந்ததுன்னா ரொம்ப லாங் லைஃப். அதுவும் லக்னம் லார்டு வேற அதுவே திருப்பி ஒரு வாட்டி போய் பார்க்கணும் சொல்ல பாருங்க. இங்க பார்த்தேன்னா 8th லார்டு, 9th லார்டு 2ல வந்துடுது, 4th லார்டும் 2ல வந்துடுது. ஓகேயா? 5th லார்டு எப்படி பார்க்கணும் சொல்லி கொடுத்தேன். 5th லார்டான ஜூபிட்டரும் இங்க வந்து உட்காந்துருது. 7th லார்டு வந்து இங்க பாருங்க, இது எவ்வளவு அழகா பாருங்க. டிசைர் ஃபுல்ஃபில்மெண்ட், ஹி வாண்ட் டு பிகம் அ பைலட் அண்ட் தென் ஹி வென்ட் ஓவர் தட். அண்ட் தென் அவர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டார். தாரகாரகா இஸ் மார்ஸ். ஓகேயா? சோ மார்ஸ் இஸ் ஆல்சோ சிட்டிங் இந்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், சூரியனோட நட்சத்திரம் தான் உட்காந்து இருந்தது. சோ இங்க என்னதுன்னு கேட்டா, இங்க டிசைர் ஃபுல்ஃபில்மெண்ட் அவர் பிளானட் தன்னோட இதுக்கு போயிட்டாருங்க. அப்போ இந்த ராகு ஆனது இங்க பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம், 7th லார்டு போய் 12ல போயிடுது. சோ அவருடைய காலு எல்லாமே அதை திருப்பி நம்ம சொல்ல வேண்டாம். இங்கே பார்த்தேன்னா இங்க இன்னும் அதை விட இவ்வளவு அழகான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்க, லக்னத்துக்கு எதிர்த்தாப்புல சனீஸ்வர பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இங்க வந்து 12th லார்டான இது, ஏன்னா மனைவியே ஃபாரின் கண்ட்ரி தானே, இந்த இது வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது. நிறைய விஷயங்கள் இன்னும் பாருங்க, திக்பல ஆயிருப்பாருங்க. இந்த இடத்துல சனி சொந்த வீட்டுல உட்காந்துருக்கு, லக்னாதிபதி 10ஆம் இடத்துக்கு போயிருக்கு, அவ பொலிட்டிக்கல் ஃபேமிலியில கல்யாணம் ஆகி வந்திருக்கிறது.
ஸோ இங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த 11th லார்ட் ஆனது அந்த சொல்றது செகண்ட் லார்ட் வந்து இங்க 5th வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மிக மிக நல்ல விஷயங்கள்லாம் நடந்தது. நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா எப்படி ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லபடியா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல்.